என்ன காய் வாங்குறது? ஏங்க செல்வத்துக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போட்டு அசத்த போறேன்றீங்களே, அவனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு தெரியுமா? அவருக்கு என்ன பிடிக்கும்னு நீங்க தான் அதிகமா தெரிஞ்சு அப்படியா? வச்சிருப்பீங்க. நீங்க என்ன வாங்குறீங்கன்னு பாக்குறேன். வாழைக்காய் எவ்வளவுங்க? 2 ரூபாங்க. வேண்டாங்க, கொத்தவரங்காய் தான் அவனுக்கு பிடிக்கும். பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல, என்னை விட உங்களுக்கு தான் அதிகமா தெரிஞ்சிருக்கு. ஆமாங்க, கொஞ்ச நாள் நாங்களே சமையல் பண்ணி சாப்பிட்டோம். இந்தாங்கம்மா. அதான். சுபேன என்ன ரெண்டு தெருல பாருங்க. சரி போய் பார்க்குறேன். ஸ்டாலின், ஆ. கந்தசஷ்டி கவசம் புக் வாங்கிட்டு போயிடலாமே. வாங்க வாங்கிட்டு போயிடலாம். ம். அண்ணா, கந்தசஷ்டி கவசம் புத்தகம் ஒன்று கொடுங்க. தரேன். என்னாச்சுண்ணே? அந்த பக்கம் காணுமே தம்பி. சரி வாங்க. வேற என்ன சார் வேணும்? வேற எதுவும் வேணுமா? இல்ல, வேற ஒண்ணும் வேண்டாம். போதுண்ணா, இந்தாங்க. எவ்வளவு? 3 ரூபாங்க. அண்ணா, இந்த பிளேயர்ஸ் எல்லாம் என்ன விலை? அது சேல்ஸ் பண்றது இல்லை சார். அப்படியா? வரேண்ணா, வாங்க. ஏங்க, பூ ஏதாவது வாங்கணுமா? வாமா, என்ன வேணும்? வேணும்னா வாங்கிக்கோங்க. ஹலோ. சார் சொல்லுங்கள் சார். சார் முழம் எவ்வளவு? என்ன சார் 5 இப்படி ரூபாமா? திடீர்னு ப்ரோக்ராம் சொன்னால் எப்படி சார்? சரி சார், பரவாயில்ல, நான் வந்துடுறேன். ரங்கராஜபுரம் தானே சார்? ஓகே சார், நான் வந்துடுவேன் 1/2 ஹவரில் வந்துடுவேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. ஏங்க, அர்ஜென்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்கல்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்க, நான் போயிட்டு வந்துடுறேன், வரேங்க. சுபேன தம்பி, இந்த பூக்கடையில் கேளுங்க. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை பார்த்திருக்கியாமா? பார்த்தது இல்லண்ணா. எங்க சொந்தக்கார பொண்ணு தான், இந்த ஏரியாவில் தான் இருக்கிறதா சொன்னாங்க. அப்படியா? பார்த்து சொல்றேன். பார்த்து அவங்க கிட்ட தகவல் சொல்றியாமா? அருண், நம்ம தாமரை. ஏய், என்னங்க? ஹலோ தாமரை, என்ன பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சுதா? இல்லை எதாவது வாங்கணுமா? முடிஞ்சது. ப்ளீஸ் என்ன கொஞ்சம் வீட்டில் ட்ராப் வாங்க, நான் பண்ணிடுங்க. அந்த பக்கம் தான் போகிறேன், ட்ராப் பண்ணுறேன். ஜானி, அந்த ராஸ்கல் தான் செல்வம். தப்பிச்சிட்டாங்களே. நம்ம கண்ணில் பட்டாங்கல்ல, எங்க போயிடுவாங்க, பார்த்துருவோம். சரி வாங்க. இவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? காலேஜ்ல எங்களுக்கு சீனியர். மதன் அண்ணா ரொம்ப நல்லவர். அவரை கல்யாணம் பண்ணிக்க தாமரை கொடுத்து வச்சிருக்கணும். என்ன நீ மாப்பிள்ளைக்கு ஓவரா புகழாரம் சுட்டுறீங்க? தாமரை விஷயத்த அண்ணனுக்கு எப்படி கன்வே பண்றது? செல்வம் நிச்சயதார்த்தத்துக்கு வந்தது எதிர்ச்சியா நடந்த மாதிரி இல்லை. அதுவும் இல்லாம தாமரையோட அவருக்கு முன்னாடியே பழக்கம் இருந்திருக்கு. ஃபங்க்ஷன் முடிஞ்ச அன்னைக்கு அவர் கிளம்பி போனதும் இப்போ வரைக்கும் கான்டாக்டே இல்லாம இருக்கிறதும் தாமரை குறிப்பிட்டு இருக்கிற செல்வம் இவர் தானு கன்ஃபார்ம் ஆகுது. தாமரை அப்பா அவ உறவுக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கிறதா சொல்றாரு. ஒருவேளை இந்த லவ் விஷயம் தெரிஞ்சு தாமரை அவசரஸ் பண்ணி வச்சிருப்பாங்களோ? இதுக்கும் அண்ணனோட போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. ஆமா. என்ன கிரிஜா, ஃபோன் பண்ணி உடனே வாங்கினேன்னு சொன்னேன். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு பிரதோஷம் இல்லை, அதான் உங்களையும் தாமரையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போலான்னு. ஓ, தாராளமா போலாமே. உன் புண்ணியத்துல நானும் தாமரையை பார்த்த மாதிரி இருக்கும்ல, வா போலாம். அண்ணன். என்னம்மா? ஒன்றும் இல்லை. இல்ல, நீ ஏதோ சொல்ல வந்து தயங்குற மாதிரியே இருக்கு. பரவாயில்ல சொல்லு. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போலாம்.
வெயிட் பண்ணுப்பா, வந்துடுறோம். சரிங்க சார். வா கிரிஜா. தாமரை, தாமரை, அருள். வாங்கய்யா. மாமா இல்லைங்களா? அவர் வெளியில போயிருக்காரு. இப்ப வந்துடுவாரு, உட்காருங்க. பரவாயில்ல, தாமரை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். அவங்க நிச்சயம் பண்ண கையோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படியா? இல்ல, ஒரு வேண்டுதலுக்காக தாமரையை கோயிலுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தோம். பரவாயில்ல. போலாமண்ணா? போலாம். மாமா வந்தா நான் வந்துட்டு போன்னு சொல்லுங்க. சரிங்க. வரேங்க. உட்காருமா. ஐயா, மாப்பிள்ள வந்துட்டு போனாரு. அப்படியா? ஆமா, அவங்க போறாங்க, நீங்க வரீங்க. அவங்க போறாங்கன்னா மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவும் வந்தாங்களா? இல்லங்க, இன்ஸ்பெக்டர் பாண்டியனோட சம்சாரம் வந்திருந்தாங்க. ஏதோ வேண்டுதலா தாமரைய கூட்டிட்டு போலான்னு வந்தாங்க. சரி, நீ போ. வேண்டுதலுக்காக வந்தாளா இல்ல வேணும்னே வந்தாளா? தேவா ஐயா, நம்ம கோட்டைக்குள்ள எதிரியோட கூட்டாளி வந்துட்டு போயிருக்கா. நீங்க சொல்றது புரியலையா? மாப்பிள்ளையோட கூட்டாளிங்கிறதுக்காக அந்த பாண்டியருக்கு பத்திரிக்கை கொடுத்தோம். ஒத்துக்கிறேன். அவன் வராம அவன் சம்சாரத்தை அனுப்பி வச்சான். இப்போ தாமரையை தேடி அவ அடிக்கடி வந்துட்டு போறானா? இதுல ஏதோ விஷயம் இருக்குடா. ஆமாங்க ஐயா. பையன் போயிருக்கான்ல, வரட்டும். வந்ததும் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஆக தாமரை இந்த ஊர்ல தான் இருக்கா. ஆமா சித்தப்பா, அவளை கூட்டிட்டு போனானே, அவனையும் சேர்த்தே பார்த்துட்டோம். மார்க்கெட்டுக்கு வந்துட்டு போறாங்கன்னா பக்கத்துல தான் வீடு எடுத்து தங்கியிருக்கணும். எங்கே போயிட போறாங்க? சுத்தி சுத்தி 10-15 தெருவுக்குள்ள தானே இருக்கணும். கண்டுபிடிச்சிடலாம். உங்க எல்லாருக்கும் நான் திரும்ப திரும்ப என்ன சொல்றேன்னா, அவங்கள எங்கேயாவது கண்டுபிடிச்சிங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் பண்ணிடாம எதவா பேசி கூட்டு வந்துடணும். தாமரை உங்களை இங்கே பார்த்துட்டா. முன்னேற்பாடா போலீஸில் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். நம்ம மிரட்டி மீன் பிடிக்க முடியாது. பக்குவமாக தான் நடந்துக்கணும். அது மட்டும் இல்லை, தாமரை மேஜர். இப்போ சட்டம் அவங்களுக்கு தானே வக்காலத்து வாங்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் பக்குவமாக நடந்துக்கணும். டே அருள். சித்தப்பா, நம்ம தாமரை ஃபோட்டோ இருக்கா? இருக்கு சித்தப்பா. ஜானி, சுப்பண்ணா அண்ணா, இதான் தாமரை ஃபோட்டோ. சரிங்கண்ணா. நம்ம ஆளுகளை கூட்டு போய் கண்டுபிடிங்க. போங்க. ஒரு நிமிஷம் சித்தப்பா, நாங்களும் கூட போயிட்டு வரோம். டே, நீ எதுக்கு? அவங்க பார்த்துக்கோங்க. நீ சும்மாவே உணர்ச்சி வசப்படுறவன். இல்லை சித்தப்பா, தாமரை பார்க்காம என் மனசு நில கொள்ளாது. நானும் போறேனே. என்னடா நீ வேற. அண்ணா, சின்ன பசங்க, நீங்க கூட இருந்து பிரச்சனை எல்லாம் பார்த்துங்க. போங்க. நான் இருக்கேண்ணே, நான் பார்த்துக்கிறேண்ணே. போங்க. வரேண்ணே. வரேன் சித்தப்பா. அக்கா, என்ன திவா? மார்க்கெட் பக்கமா வந்துட்டு இருந்தேங்க. அப்போ எதிர்ச்சியா தாமரை பார்த்தேன். இப்ப எப்படி இருக்காவ? காய்கறி வாங்க வரானா ஆக்டிவா தான் இருக்கணும். ஆனா அவ முகத்தை பார்த்தா கொஞ்சம் டென்ஷனா இருந்ததுக்கா. என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்ல,
வீட்டில் கொஞ்சம் ட்ராப் பண்ணுறேன்னு பைக்கில் ஏறினாக்கா, ஆனால் வீடு போய் சேர்ற வரைக்கும் டென்ஷனாகவே இருந்தால் என்ன காரணம் தெரியல. சின்ன பொண்ணு பாவம், கல்யாணம் பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடி வந்திருக்கா. அவங்க ஊர்க்காரங்க யாராவது பார்த்து அவங்க அப்பாவுக்கு இவங்க இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, கொன்னாலும் கொன்னுடுவாரு. யாராவது பாத்துட போறாங்களோங்கிற பயத்துல டென்ஷன்ல இருந்திருப்பா. இதெல்லாம் தேவையாக்கா? சரி, அதோட தேன்மொழிங்க. இன்னைக்கு அமாவாசைல கோயிலுக்கு போயிருக்கா. கோவிலுக்கா? இவ எதுக்கு அடிக்கடி கோவில் குளம் தெரியுறா? தாமரை, 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 என்னம்மா என்னாச்சு? ஏன் இப்படி தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? தேடி எங்க அண்ணன் இங்கே வந்துட்டான் செல்வம். இங்கேயா? இங்கனா இந்த ஏரியாவுக்கு. நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன், அங்க வச்சு என்ன பாத்துட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த நேரத்துல கடவுள் மாதிரி டாக்டர் யமுனாவோட தம்பி திவாகர்ல அவரு வந்தாரு. அவரு பைக்லயே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நல்ல வேலை இப்ப தப்பிச்சாச்சு. ஆனா அண்ணன் பார்த்த பார்வை இருக்கே, இன்னும் என் கண்ணிலேயே நிக்குது. நமக்கு ஒரு முடிவு கட்டணும்ன்ற வெறியோட தான் தேடி வந்திருப்பாங்க போல இருக்கு. செல்வம், எப்போ என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு. இனிமே நான் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஆனா நீ வேலைக்கு போகணும் வரணும். அவங்க கல்ல பட்டுட்டா ஐயோ, நினைச்சு பார்க்கவே நெஞ்சு பதறுது. ஏய் அசடு, உங்க அண்ணன் நம்மளை தேடி வந்துட்டான்ல, அதுவே எனக்கு சாதகம் தான். அதுவும் இல்லாம உங்க அண்ணனுக்கு என்ன அடையாளம் தெரியாது, எப்படி என்ன கண்டுபிடிப்பான்? நான் சொல்றதெல்லாம் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். நாளைக்கே ஒரு வேலைக்காரியை ஏற்பாடு பண்ணிடலாம். வெளியில போற வேலையே உனக்கு வேண்டாம், புரியுதா? நீங்க கேர்ஃபுல்லா இருங்க செல்வம். சரி. ஏன் செல்வம், இந்த விஷயமா நம்ம ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது? சின்ன பிரச்சனை பெருசாக்காத. நான் தான் சொல்றேன்ல, பிரச்சனை எதுவும் நடக்காது. தைரியமா இரு. தாமரை, பசிக்குது, வா சாப்பிடலாம். வா தாமரை. அம்மா, வாமா தேன்மொழி. என்னம்மா, ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு வர? நீ வரவியோ வரமாட்டியோ நினைச்சு நான் கவலைப்பட்டுட்டே இருந்தேன். என்னம்மா பண்றது? யமுனா அக்கா கிட்ட என்ன போய் சொல்றது, எப்படி போய் சொல்றதுன்னு யோசிக்கிறதுக்கே பயமா இருக்கு. என்ன வாழ்க்கைமா இது? நீயும் சந்தோஷமா இல்ல, நானும் சந்தோஷமா இல்ல. ச்சே, வர வர கோயில சாமி கும்பிடவே பிடிக்கல. ஏமா நம்ம கஷ்டத்துக்கு கடவுளை திட்டுற? பின்ன வேற யாருமா நான் திட்ட முடியும்? நம்ம ரெண்டு பேருமே எந்த தப்புமே பண்ணல. இத நினைச்சாதான் அந்த கடவுள் மேல எனக்கு கோவமா வருது. உன்னோட கோவத்தை கடவுள்கிட்ட மட்டும் காட்டிக்கோ. என்னை பார்க்க முடியல, பேச முடியலங்கிற கோவத்தை யமுனாவுக்கு தெரியற மாதிரி நீ காட்டிக்காத. ஏமா, நான் உன்னை பார்க்க வரது உனக்கு பிடிக்கலையா? பாத்தியா, மறுபடியும் கோவப்படுறியே. இது கோவம் இல்லம்மா, ஆதங்கம். நீ யமுனாக்கா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறத ஒரு ஓரத்துல நின்னாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப என்னடானா உன்னை பாக்குறதுக்கே போய் சொல்லிட்டு திருட்டுத்தனமா தான் வர வேண்டியதா இருக்கு. தேன்மொழி, இதே கோவில்ல அன்னைக்கு நான் புலம்பிட்டு இருந்தப்ப நீ எனக்கு ஆறுதல் சொன்ன. ஆனா இன்னைக்கு நான் உனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் எப்பதாமா தீரும்? நம்ம பிரச்சனை எல்லாம் நல்லபடியா முடியணுங்கிறதுக்காக யமுனாவை பாக்குறதுக்கு உங்க அப்பா கிளம்பி போனாரு. போனவர் திரும்பி வரவே இல்லை. எல்லாம் நம்ம துரதிருஷ்டமா. ஏமா, எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு தடவையாவது அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த அதிர்ஷ்டம் வரவே வராதாமா? தேன்மொழி, நீ இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ ரொம்ப சின்ன பொண்ணுமா. ஏதாவது கோபத்திலையோ இல்ல பாசத்திலையோ யமுனா உன்னோட அக்கா, நான் உன்னோட அம்மாங்கிறது எந்த காரணத்தை கொண்டு தெரிஞ்சிடாம பார்த்துக்கோமா. ஏமா, நான் உன்கிட்ட பேசுறத வச்சு அக்கா கிட்ட கோவப்பட்டுருவேணும்னு பயப்படுறியா? பயப்படாம எப்படிமா இருக்கிறது?
நீ கள்ளம் கபடம் இல்லாத பொண்ணுமா. என்னை பத்தி யமுனா ஏதாவது சொல்ல, பதிலுக்கு நீ ஏதாவது பேசிட்டனா அப்புறம் எல்லாமே கெட்டு போயிடுமா. தேன்மொழி, உங்க அப்பா நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வந்து யமுனா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ற வரைக்கும் நாம இப்படிதான் பாத்துக்கணும், பேசிக்கணுமா? புரிஞ்சுதா? தேன்மொழி, யமுனாக்கா இருக்கிற வீடுதான் உன் வீடு. அங்க உன்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, சரியா? சரி வாமா, சாமி கும்பிடலாம். அக்கா மேடம் வந்தாச்சு. அக்கா, குழந்தை அழுதலா? இல்லல, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். தென்மொழி, இங்க வா. என்னக்கா? எதுக்கு வெளியில போயிட்டு வர? அதான் சொன்னனேக்கா, கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு. நீ எங்க போயிட்டு வரேன்னு நான் கேட்கல, எதுக்கு போயிட்டு வந்தேன்னு தான் கேக்குறேன். அக்கா, கோயிலுக்கு எதுக்கு போவாங்க? கும்பிடதான். கும்பிட போனியா இல்லனா இங்க நடக்கிறத போட்டு கொடுக்க போனியா? அண்ணா. ஏய், அன்னைக்கு உன்னை வான் பண்ணோம்ல, மறுபடியும் எதுக்கு கோயிலுக்கு போன? ஈஸ்வரி பார்த்து பேசுன? தென்மொழி, நீ யாரு? தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை, தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை. உயிர் தேசத்தின் மனசாட்சினி, வந்த பாசத்தின் அரசாட்சினி, கருணையில் தேன் துளி உயிர்களின் காதலி, நீ ஒரு தீர்க்க சுமங்கலி. யமுனா நதியில் சூரிய தோகை